ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, அவுள் பாயசம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி காயத்ரி ஜபம், அதுக்கு அவுள் பாயசம் பண்ணேன். அப்படியே உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுவோன்னு இந்த கரண்டியால் 1.25 கரண்டி அவுள், 1 கரண்டி ஜீனி, முந்திரி பருப்பு, அப்புறம் திராட்சை வறுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய், நெய், பால் ஒரு 1/2 லிட்டர் காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் முந்திரி பருப்பு அப்புறம் திராட்சையும் வறுத்து எடுத்துட்டேன். அதே பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த 1.25 கரண்டி நெய் இது அவள் லேஸ் அவள் இது போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலர் மாறணும், செவக்க வறுத்துட்டு பாலையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பால் ஊற்றிட்டு அதே தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஊற்றும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றும் போது அந்தளவுக்கு ரிச்னஸ் இருக்காது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி முழுக்கிற அளவுக்கு ஊற்றுங்க. இது ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். நீங்கள் திக் அவள் கெட்டி அவள்னால் கொஞ்சம் லேட் ஆகும். லேஸ் அவள் நீங்கள் ரெட் அவள் கூட எடுத்துக்கலாம், அது இன்னும் உடம்புக்கு நல்லது. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நான் 1 கரண்டி ஜீனி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு இந்த ஸ்வீட் கரெக்டாக இருந்தது. எந்த கப்பால் நம்ம எடுத்துக்கிறோமோ 1.25 எடுத்தால் 1 கரண்டி ஒரு கப்பு ஜீனி கரெக்டாக இருக்கும். ஸ்வீட் கரெக்டாக இருந்தது. இப்போ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. நல்லா கரைஞ்சி ஜீனியெல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. இப்போ மீதி இருக்கிற பாலையும் ஊற்றி, உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் நீர்க்க ஊற்றிக்கலாம். அப்புறம் சீக்கிரமாக கெட்டி கொடுத்துரும். அந்த வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி திராட்சை, அதையும் போட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். கெட்டி ஆகும்போது பாலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான அவுள் பாயசம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.